பணமரத்து மேல ஏறி பதவி இறங்க போறேன். உயர ஏற்றான் அப்படியா போய் அவனே இறக்குறான். பணமரத்து மேல என் பையனை இறக்க போன பணமரத்துல ஏறி பழனி இறங்க போறேன்டா. பணமரத்து மேல ஏறி பழனி இறங்க போறேன். அந்த பானை நிறைஞ்சு கீழே வழிஞ்சு பாலா போகுது, அது வீணா போகுது. பணமரத்து மேல ஏறி பழனி இறங்க போறேன். நீனும் சரி நானும் நீ ஒரு நானும் பெரிய எம்எல்ஏ மௌனா நீனும் கூத்தாடி நானும் கூத்தாடி இந்த பையன் இவரும் கூத்தாடி நானும் கூத்தாடி இவருமே எம்எல்ஏ மாதிரி நான் ராகுலிக்கு கட்சியில மாதிரி யார் தெரியுதா நீ விலங்கு பண்ணல எம்எல்ஏ மௌனா நீ என்ன ஊரு ஆயிரம் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன். அவரை போய் அடிக்கிறிய உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? தெளிவுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. தெளிவுக்கு வந்திருக்கான். நான் அடிக்கிறேன் கண்ணு உனக்கு வந்து மண்ண மேல நிறுத்து. ஏன் இப்ப நீ யாருன்னு கேட்டீங்கன்னா நீ யாரு நான் யாரு? நீதான் ஸ்ரீராமத்து பையனி ஸ்ரீராம புள்ளா யமுனா நதியில வாழ்ந்து வர முடியாது. எவையா எவையா நான் சொல்லிட்டான். யமுனா நதியில வச்சுட்டு வர முடியாது. உங்க அம்மா பேரு கங்க. உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு உங்க அப்பா பேரு கங்க. ஊரு என்ன ஊரு? காப்பாங்கலம். ஒப்பம் பேரு செஞ்சிவேல். ஓத்தா பேரு செல்லம். சொல்றா எதை சொல்லு. உன் பேரு சங்கர். ஊரு என்ன ஊரு? என் ஊரை விடு. தலைப்புல இருந்து கேட்டுக்க. நான் பண்ருட்டி கேடி. பண்ருட்டி கேடி. என்னடா கேடியா? திருப்பி போட்டு படி. தேவகொல்ல ஓபி. ஓபி கிபி நான் தேவையா போனா திருப்பி போட்டு படி. போஸ்ட் வேகா கொள்ளை உயர் திருவாளர் ராமசுவாமி. அம்மா பேரு போத்தா பேரு அம்மா பேரு தேவையா? அம்மா பேரு திருமதி முத்துலட்சுமி. உன் பேரு மிஸ்டர் ஆர் குமரவி. பரவாயில்லடா எந்த இடத்துல படுத்துக்கிறான் படுத்துக்கிறான் உமானு வரான். சரி உன் பேரு குமரன் நீ போ. படுங்கடா பையா. உன் பேரு உங்க ஊரு என்ன ஊரா? என் ஊரு காங்கிருப்பு. காங்கிருப்புல வந்து நம்ம இருமடிக்கு வந்தோம்ல தெரியுமா? கேரளாவில இருந்து ஆந்திராவில இருந்து இந்த இருமடிக்கு வந்தோம்ல. யாருக்கு சரி சரி உன் ஊரு காங்கிருப்பு. ஒப்ப பேரு ஆறுனு. ஆறுனியா? பேரு வேலூர். உன் பேரு கோயம்புத்தூர்.
வேற பேரை சொல்றானா அப்பன் பேரு ஆரணின்றான், அத்தா பேரு வேலூர்ன்றான், இவன் பேரு கோயம்புத்தூர்ன்றான். வந்தா நான் சொல்ல ஊருக்கு ஊரு இருமடி பண்ணுவான். சரி ஏப்பாங்க வா. என் ஊரு கேட்டீங்களா? என்ன என் ஊரு கீழப்பாளையம். எங்க அப்பா பேரு கேட்டீங்களா? உப்ப பேரு என்ன? எங்க அப்பா பேரு மாயகிருஷ்ணன். மாயகிருஷ்ணன். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு அம்சவல்லி. ஓஹோ. என் பேரு பாலசுப்ரமணியம். சபாஷ். கொய்யா கூட போனா பாலு மாதிரி இருக்கா அம்மா. அவளுக்கு பேரு அம்மா அம்சவல்லி. இப்ப கட்டி விட்டா பிள்ளை பாங்கடா அம்மா. ஊரு பேரு எப்படி இருக்கு? உங்க ஊரு என்ன ஊரு? ஏதோ தோற்றப்படுகிற எவரானது. ஒப்பம் பேரு? உங்க அம்மா பேரு என்ன? எங்க அம்மா பேரு கங்கா. ஒப்பம் பேரு கங்கா. அப்பா வேற இருப்பாங்களா? அப்பா இருக்க மாட்டாங்க. மண்டகால போட்டு வைக்க போறாங்க. நீ அதிகமா கை அப்பாவுக்கு பிறந்த பையன். அப்பாவுக்கு போறான்டா. அப்பாவுக்கு பிள்ளை பிறகு மாதிரி தான் அப்பா தூக்கி நான் நினைப்பான். அப்பாவுக்கு பிள்ளை பிறக்கும். உங்க அப்பா பேரு என்ன? கங்கை. அம்மா பேரு கங்கா. பேசப்படாத கங்கா பவானி. பேசப்படாது. நீ பேசினா வாயில் விட்டு அடிப்பாங்க. இல்ல இல்ல அப்பா பேரும் கங்கன்றான், அம்மா பேரும் கங்கன்றான். இவன் மந்தகால போட்ட வைக்க போறது என்ன பண்ணுவான்? தெரியுது. போற மாடு நாள் வர மாடு நாள் புடிங்கி தின்னு போவோம். அது மட்டும் இல்ல, கம்பியில இறங்கிய நெல்லு. கம்பியில இறங்கிய நெல்லு. கம்பியில இறங்கிய நெல்லுன்னா ஒரு விதமான நெல் இருக்காது. நான் பல ஊருக்கா நெல்லு. ஆமா, பல விதமான நெல் இருக்கும். அந்த மாதிரி கம்பியில இறங்கிய நெல் ஆட்டிருக்கீங்க. அது பொன்னி அல்ல வெள்ளை அதெல்லாம் பேரு என்னன்னு தெரியாது. அப்பா பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது. என்னடா ஒப்ப மேல கட்டி மெட்ரானா என்ன வர்றேன்? ஊர மேஞ்சலுக்கு போந்தோம். ஒண்ணு இல்லைங்க வாயன். லைட் உள்ள வாயன். நீ எங்க தூக்கிறீங்க? சாணி போட. எங்க அப்பா பேர் தானே கங்கா. கற்பிலே விலைக்கு வரப்படி கெட்டிக்கா காடை காலில் இட்லி இலைய எடுத்துருவாங்க. சாப்பிட்ட பிறகு எடுத்து இலைய எடுத்து பெரிய புண்ணியம். அதாவது நம்ம இலை எடுக்கிறதுக்கு பூசப்படுவாங்க. எவ்வளவு யாரு என்ன சாப்பிடணும் அந்த இலைய எடுக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் வந்து சேரும். ஆமா மெட்ராஸ்ல மேம்பாலம், அங்கேயே உட்காந்து மெட்ராஸ்ல மேம்பாலம், மேம்பாலம், கடலூர்ல அண்ணாபாலம் தெரியுதா? ஆனா இங்க மேம்பாலத்தை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி காங்கேயம் பாலம்னா இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். காங்கேயம் பாலம் பாம்பம் பாலம் காங்கேயம் பாலம் நான் சொன்னோம். காங்கேயம் பாலன் பாலன் பாலனா குழந்தைய போடா போடா விருந்தாடி வந்து தேவடைய பண்ண போடா. அவன் எங்க குப்பையில போட்டு வந்து இருக்கான். மண்டே பண்ண பிள்ளையாடா எங்க போனாலும் அவன் அப்படியே வருதா, அப்படியே படுத்துருவான். அவன் எங்க படுக்கிறானோ அதான் பாய் மெத்த. எங்க படுத்த தூங்குறானா அதான்டா அது உண்மை தானே. நீ சொல்ற என்ன ஆமாப்பா. நான் வந்த பிறகு அரசாங்கத்துல வேலை செஞ்ச பிறகு எனக்கு முன்னால போன பையன், நான் பார்த்து பிறந்த பையன் கொஞ்சம் வேலை பண்ண கொடுத்து பெரிய கோயில் கவர் எடுத்து முடிவு. ஓ தூக்க மாட்டி வரது முடிவு போச்சு. அட்வான்ஸ் நீ கொடுத்துற மாதிரி தான் தூக்க மாட்டேங்கிறேன். நீ அட்வான்ஸ் நீ கொடுக்காத போட்டு அவர் வந்து மாலை கட்டி அந்த போட போடாது போட போகுது. அப்படி தோற்றப்பட என்னையோ தோற்றப்பட இந்த காக்காய புறப்பட காலத்திலே கொத்தமல்லி
என்ன அதாவது உணவுதான் இந்த உலகம் இருக்கே ஆமாங்க நீரின்றி அமையாது உலகு உலகத்துல நீர் தான் தேவை ஜலம் இல்லாது போனா வாழ முடியாது இந்த உலகம் இல்ல உண்மைதாங்க அப்படி என் தாயா இருக்கக்கூடிய அந்த கங்கா பவானி இருக்கின்றாளே பிரபஞ்சம் பெருமையாக விளைக்கிறக்கூடிய சிவனுடைய பெருமைக்குரிய தாயார் ஜலமா இருக்கக்கூடியவங்க எங்க அம்மா உங்க அம்மா இல்லைன்னா யாரும் செய்ய முடியாது அதை வாங்கின கோட்டை வாங்குறதுக்கு 2 பேர் பொண்ணு பண்ண போற கட்டிங் வாங்குறதுக்கு எப்படி பிரிப்பானோ நீ கட்டிங் வாங்க போற நான் கட்டிங் வாங்க போறேன் கடையில கேக்குறேன் ஆமா ஆமா நான் ஒரு 75 வயசுக்கு நீ ஒரு 75 கட்டி வாங்க போற ஆமா 150 ரூபாய் கொடுத்து அப்படியே வாங்கிடுறேன் அது ஒன்னிச்சு கிளாஸ் அப்படியே கலக்குது பாரு அப்படியே எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணி மாதிரி அதே ஊத்தி பண்ணுவோம் அது கலக்குறத அப்புறம் அந்த கோட்டை வாங்கிட்டு வச்சுக்கினேன் நம்ம பிரிப்பான போற கட்டிங்க எப்படி பிரிப்பானோ நீ நினைப்பு கட்டிங் நம்ம 2 பேரும் ஷேர் அப்படியே நீ நிக்கிறியா ஆமா நீ நில்றா நான் நிக்கிறேன் உடனே ஊத்துவான் ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துறா இன்னும் கொஞ்சம் ஊத்துறா இன்னும் கொஞ்சம் ஊத்துறா அதுல கொஞ்சம் ஊத்துறா அதுல கொஞ்சம் ஊத்துறா கொஞ்சம் போறடா கொஞ்சம் குறடா இவனை என்ன தேடுவா ராத்திரி எல்லாம் போய் குடிச்சிட்டு போறது தலைவலி தாங்க முடியாது இவன் ஊத்துறா காலையில கை நடுக்கும் ஊத்துறா நிறவரத்தை பாதி அந்த இதுலயே ஊத்துருவான் கீழே ஊத்திட்டு என்ன பண்ணுவான் 1 கிளாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்காது தண்ணி வாங்குறதுக்கு காசு இருக்காது வேணா விடுறா என்ன கட்டிங்ல என்னடா எழுதிட்டு போகுது ஒன்னும் கலக்க வேணாம் அப்படின்ட்டு ஊருக்கா வாங்க வழி இருக்காது இதுக்கு முன்னே 4-5 பேர் வருஷத்துக்கு வரானோ இல்லையா மாசம் டெய்லி வரான்ல அவனை வாங்கி தடை வச்சிருப்பான் ஊருக்கா அதுல என்ன பண்ணுவான் அப்படி போய் தடைப்பான் தடவி இதை ஊத்திப்பான் அது மாதிரி அந்த தண்ணி வாங்கி வாங்குறதுக்கு கூட காய்ச்சி இருக்காது இவங்க அம்மாடா கங்க அந்த மாதிரி கோட்டர் பங்கு பிரிக்கிற கொத்தனார் தூக்கொண்டு ஒரு மாதிரி அம்மால பங்கு பிரிக்கிறா கோட்டர் அம்மா இல்ல தண்ணியை ஊத்தி அங்க குடிக்கிறது கூட காய்ச்சிருக்காரு அந்த எரிச்சலோட வந்து ஊட்ட எடுத்து போட்டு அடி பண்ணுவோம் வசிஷ்ட மகாமுனிவர் அந்த வருடத்திலே சிறந்த பிள்ளை தம்பி பள்ளிக்கூடம் போய் நீ படிச்சிருக்கியா வாத்தியார் கேள்வி கேட்டார பள்ளிக்கூடத்துல கேட்டாரு என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் நான் 3 வருடத்துல 3 கிளாஸ்ல பாஸ் அப்படியா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போக மாட்டான் அது எப்படிராவா 3 வருஷத்துல 3 கிளாஸ்ல பாஸ் 10வது படிச்சேன் அதோட நான் வந்துட்டேன் கூத்தாட 3 வருஷத்துலயே 10வது வரைக்கும் போட்டியா அப்படியே நான் வாத்தியார் உன்னை கேள்வி கேட்டாரா நீ வந்து என்ன சொல்லிருப்பா என்ன போயிருப்பா என்ன கேள்வி கேட்டாரு வாத்தியார் என்ன கேட்டாரு தம்பி பாலு 3வது கேக்குறது கேள்வி தம்பி பாலு கையை கட்டி மேலே ஏந்துரு நீ தான் வாத்தியார் இப்ப நான் மானாக்கா சரி தம்பி பாலு கையை கட்டி மேலே ஏந்துரு அணில் எதை கிடைக்கும் உன்னை கேள்வி கேட்டாரு நீ கேளா அந்த மாதிரியா தம்பி பாலு அணில் எதை கிடைக்கும் சார் கொட்டையை கிடைக்கும் கொட்டையை கிடைக்கும்னு சொல்ல வேண்டிய சாரை ஒதுக்கிட்டு சாரு கேட்டது யாரு வாத்தியார் தானே அவரை ஒதுங்கினா பெயில் போட மாட்டாரு அதான் சார் புளியாங்கொட்டையை மாங்கொட்டையை பெலாங்கொட்டையை கிடைக்குன்னா பெயில் போட்டுவாரு தம்பி பாலு அணில் எதை கிடைக்கும் சார் கொட்டையை கிடைக்கும் உடனே 3வது இருந்து 6வது மாத்திட்டாரு 6வது போன டீச்சர் மிஸ் இருந்தாங்க அங்க 3வது இருந்து 6வது வந்திருக்கான் அவங்க தம்பி பாலு கை கட்டி மேலே இருந்துரு எலி எதுல போறோம் பொண்ணு கேட்டாங்க டீச்சர் கேக்குறாங்க தம்பி பாலு எலி எதுல போறோம் டீச்சர் பொந்துல போறோம் டீச்சரை விட்டுட்டு சொல்ல வேண்டியதானே டீச்சர் விட்டு சொன்னா பெயில் போடுவாங்க கேட்டவங்க தானே டீச்சர் அவங்களுக்கு சொல்ல நீங்கள முடியுமா வலையில போறோம் சந்தில போறோம் பொந்துல போறோம்னா பெயில் போடுவாங்க தம்பி பாலு எலி எதுல போறோம் டீச்சர் பொந்துல போறோம் ஒன்னே 6வதுல இருந்து 10வதுல மாத்திட்டாங்க 3 வருஷத்துல கிடுக்கிட்டு ஏற மாதிரி அது மாதிரி படிப்பு கேள்வி உடனே அங்க போன உடனே ஹெட் மாஸ்டர் இருந்தாரு ஓஹோ பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டர் 3வது வந்து 6வது வந்து 6வது வந்து 10வது வந்திருக்கான் அறிவாளி பண்றாங்க சின்ன கணக்கு கேப்போம் சொல்லி ஏந்திர தம்பி விரல் விட்டு 10 வரைக்கும் 1 கொஞ்சம் மாதிரி கத்துக்குட்டி வாத்தியார் இருக்கான் சொல்றான் ஒரு பால் வழி போற பசங்க கூட சொல்லி 10 வரைக்கும் அந்த ஆளு என்ன சொன்னா விரல் விட்டு 1 2 10 வரைக்கும் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 என்னன்னா இந்த மாதிரி பேண்ட் போடுற மாதிரி வெளியே விட்டு நல்லா என்றான் பாக்கெட்ல விட்டு பேண்டாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது சாருண்ணா கையை வெளியேறா இப்பேன்றாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே பாக்கெட்ல விடுறா பேன்றாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது சாருண்ணா
என்னடா வெளியில விட்டா 10 வருது, பாயத்து விட்டா 11 வருது, உனக்கு எப்படி அதிகமா வருது? அது அந்த பேண்ட் நான் வீட்டுல போட்டு போனா இது வீட்டுல எலி கட்டி போச்சு. உள்ள போட்டு என்ன சொன்னீங்களா? உள்ள போன அப்படி வசந்த மகாபலி படிச்சிருக்க வரிசை முகாமிட்ட படிச்சிருக்க 4 வேதம் 6 சாத்திரம் 64 தத்துவம் அகராதி படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். எங்க படிச்சிருக்க அகராதி? நீ படிச்ச மாதிரி தெரியலடா. அகராதினா என்ன தெரியுமா? என்னப்பா அகராதி? அகராதினா இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. கடலூர்ல ஒரு பொண்ணு ஒண்ணு அது எப்பயும் கீரை வைக்கும். பழகமான ஆம்பல் சட்டை போட்டு விட்டு போற நில பொந்தா அது எப்பயுமே வைக்கும். அது எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. அதுகிட்ட கீரை வாங்கி நல்லா இருக்கும். அதுகிட்ட போய் நான் என்ன கேட்டேன், எப்படிமா கீரை? நான் கேக்குறேன். நீ கேக்குற? அது நான் நல்லா தான் கீறேன். ஏமா எப்படிமா கீரை? எப்படிப்பா கீரைன்னு நீ கேட்ட? நான் கேக்குறேன். நான் நல்லா கீரைங்க. நீ போய் கேட்ட ஒரு கத்த கீரை என்ன கேட்டது? நான் போன பசு வந்து நிக்கிறா. நான் போய் கேக்குறேன், அந்த எப்படிமா கீரை? நான் நல்லா கீறேன். அந்த பாப்பா அது ஒண்ணு. அது விட்டுறியா? அகராதி இதோட மார்க்கெட்டுக்கு போய் அங்க போய் கேட்ட எப்படிப்பா உருள அப்படின்னு அவன் என்ன சொல்றான், என் கடையை விட்டு எப்படி வேணாலும் உருளான். உருளைக்கிழங்கு என்ன வந்து சொன்னா வேலை சொல்லிருப்பான். உருளைக்கிழங்கு என்ன விலையா 1 கிலோன்னு கேட்டா சொல்லிருப்பான். நான் அகராதி படிச்சுனாச்சா எப்படி உருள? என் கடையை விட்டு எப்படி வேணாலும் உருளு. அடுத்தவங்க கடையில் எங்க வேணாலும் உருளு. எங்க வேணாலும் உருளு. அதுதான் அகராதி. நீ 32 அகராதி படிச்சு இந்த அகராதியை நான் படிக்கல. நான் படிக்கல. ஒருவேளை வாத்தியார் படிச்சிருப்பாரு. வாத்தியார் படிச்சுட்டு தான் போய் சொல்ல முடியாது. உட்காந்துருக்கு. என்ன வாத்தியார்? அவரு படிச்சதெல்லாம் அவரு என்ன அவருக்கு கேட்கற கேள்வி அவனும் பதில் சொல்ல முடியாது. எங்க பெரியப்பா தானே சொல்லி மாட்டேன் ராமரட்சணம். அவரை போய் எது சேர்க்கிறான். ஒருவேளை அவரு நீ படிச்ச அகராதி அவருக்கு தெரியாது. நான் கேட்டேன், அவரு அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல படிச்சாரு. ஓ, நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல அவர் படிக்கிற? அவரும் கத்து குடித்தான். அப்படி நான் வேலைகளை அதோ வசந்த மகாபலி பின்பற்றகளை 6 மாத காலங்கள் அதோ பரசுராம அந்த பரசுராமருடைய ஆசிரமத்திலே சென்று 6 மாதங்களிலே அவரிடத்திலே உள்ள வித்தைகளை எல்லாம் சீக்கிரம் கற்று வந்தேன். ஆணையற்றம் குதிரையற்றம் அறலாகு பரலாகு முன்கந்து பின்கந்து அது தெரியுது. முன்கந்து அங்க எடுத்துட்டோம். காலையில தான் பின்கந்து எடுக்கணும். அப்படி சகல வித்தைகளை கற்று இந்த காஞ்சியை வெளிப்பட கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் அந்த திருட்டை ஒழிக்க
என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். என்ன சொல்லுவாங்க? என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஏன், என்ன காரணம்? ஏன்னா அவன் கையாலேயே இருந்தானே உடம்பு. இந்த உடலுக்கு ஆதாரம் சிரசுன்னு சொன்னாங்க. ஆமா. ஏன் உடலுக்கு சிரசு தான் ஆதாரம்னு சொன்னாங்க? அதான் ஆதாரம் சொன்னாங்க. என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீ இந்த வேஷம் வந்தா? பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள் சிரசுல தான் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. ஆமா உண்டு. கண் இருக்கிறது, பார்க்கும்படியான இன்பம். காது இருக்கிறது, கேட்கும்படியான இன்பம். நாசி இருக்கிறது, சுவாசிக்கும்படியான இன்பம். வாய் இருக்கிறது, உண்ணும்படியான இன்பம். உடல் உறுப்பு, அதாவது இன்பத்தை பெறும்படியான இன்பம். மணி இந்த 5 விதமான இன்பங்களும் சிரசிலே இருக்கு. அதனால ஐயா ஐயா பெரியவங்களே, ஐயா இல்ல வட்டி கூட்டது ஏதோ விளையாடுறாரு. அப்படி என்றால் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றால் எல்லா இன்பங்களையும் பெறக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லா ஜீவனுக்கும் சிரசில் தான் இருக்கு. அத மணி இசைக்க வந்திடுவான் செவியால் வாயும் மகள் புணர்ச்சிக்காக விபத்தில் சிக்கும் கடல் விளைக்கு கண்டு விட்டில் வீட்டு பன்றும் கடந்தூண்டி கவி மச்சம் வாயால் மாளும் அழகி அழி ராசியால் செண்பகமே தூக்கும் ஐம்பொறியும் உடைய நான் அளந்திடாமல் இணையும் உபதேசத்தால் நிறுத்தி காக்க என் குருவாய் உதித்தறிய எம்பிரானே. அதாவது வேடனானவன் மானை பிடிப்பதற்கு காட்டிலே மானுடைய ஓட்டத்துக்கு மனிதன் ஓட முடியுமா? ஓட முடியாது. என்ன செய்வானா? ஒரு மரத்துக்கு கீழே வலையை விரித்து அந்த மரத்திலே அமர்ந்து கொண்டு வெங்கல மணியை இசைப்பானா. செவி இன்பத்திற்காக அந்த வனத்திலே அந்த மான் எங்கே இருந்தாலும் அந்த வெங்கல ஓசை வருகிறது. அந்த ஓசைக்காக ஓடி வந்து தனக்கான வலை இருக்கிறது என்று அறியாது தன்னுடைய உயிரை அந்த வலையிலேயே மாய்த்துக் கொள்ளும். மணி இசைக்க வந்துடுமா செவியால் மாயும் மகிழ் புணர்ச்சிக்காக விபம் அன்னிசிக்கும். விபம் என்று சொன்னால் யானை. மிருகத்திலே பெரியதான யானை மிருக வடிவிலே இருந்தாலும் மனிதரை போன்று பெண் யானை பூமியிலே கிடைத்து ஆண் யானை தன்னுடைய உடல் இன்பத்தை பெற்று பெண் யானையை எழுப்பி விடாது போயிடுமா. சென்று விட்டால் அந்த பெண் யானை அந்த உடல் இன்பத்திற்காக விழுந்த இடத்திலே கிடந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும். மகிழ் புணர்ச்சிக்காக கடன் தூண்டில் கவி பச்ச வாயால் மாளும் வாய் இன்பத்திற்காக. யானை எதுக்காக சாவது? உடல் இன்பத்திற்காக. இந்த குளத்திலே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன் இருக்கிறது தூண்டிலே நம்ம உயிரை கவர வருகிறது என்று அறியாது வாய் என்பதற்காக இறை வந்து விட்டது என்று ஆவென்று அந்த இறையை கவும் போது அது தன்னுடைய வாய் இன்பத்தினாலே தன்னுடைய உயிரை மாட்டிக்கும். கடன் தூண்டி கவி வச்ச வாயால் மாளும் அழகி அழி ராசியால் செண்பகமே தூக்கும். எல்லா மலரிலேயும் வண்டானது தேனை குடிப்பது போல செண்பக மலரிலேயும் தேன் எடுக்கலாம் என்று சென்று அந்த நாசி இன்பத்திற்காக எல்லா மலர்களை விட அதிகமான வாடகை உள்ள மலர் செண்பக மலர். அதனுடைய வாடையிலே தன்னுடைய நாசியினுடைய இன்பத்திற்காக சென்று மயக்கமுற்று அந்த வண்டானது அந்த மலரிலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும். அசி அணுகி எழி ராசியால் செண்பகமே தூக்கும் ஐம்பொறியும் உடைய நான் அடைந்திடாமல் இடையில் உபதேசத்தால் நிறுத்தி காக்க எதிர்குருவாய் உதித்தனையே எம்பிரானே. இது போன்று 5 விதமான இன்பங்களை மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த 5 விதமான இன்பங்களும் கேட்கும்படியான இன்பம், பேசும்படியான இன்பம், சுவைக்கும்படியான இன்பம், சுவாசிக்கும்படியான இன்பம், உடல் இன்பம் என்று சொல்லக்கூடிய 5 இன்பங்களை இந்த சிரசின் மூலமாக இறைவன் கொடுத்ததால் அளவோடு இருந்தா இந்த இன்பம் வாழ்நாள் நிலைக்கும். இதுல அளவுக்கு மீறினால் என்ன ஆகும்? இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டது போல இந்த மனித பிறவியும் ஆண்டு போகும் என்று உன்னோருடைய வாக்கு கிணங்கி நீர்வளம், நிலவளம், குடிவளம், சகல வளங்களும் ஒருங்கே அமைப்பட்டு விளங்கி வரப்படியாத புண்ணிய கஷேத்திரம், பெருமைக்குரிய நகரம் இதோ விலங்கல்பட்டு மாநகரம். இப்ப நகரத்துக்கு நிலையை குடித்தலம் கொண்டிருக்கூடிய அம்பாள் சக்தி ஒன்று சமயம் பலவராக்கி ஆட்சி அளிக்கும்படியான பஞ்ச ஈஸ்வரி. இந்த அம்பாளுடைய இந்த ஆலயம் எல்லாம் இங்க பெருமையோடு இருக்குன்னா அதுக்கு இந்த அம்பாளை நம்பினோருக்கு வேற வாழ்நாள் எல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்குன்னா காரணம் பஞ்சவர்களிலே ஒருவரான அர்ஜுன பெருமான் இந்த பூமியில வாழ்ந்த பூமி இது, நடமாடிய பூமி இது. எங்கது அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரை வந்த காலத்துல
திருப்பதியிலே இருந்து திருவண்ணாமலை சார்ந்து திருவண்ணாமலையில இருந்து திருவண்ணூர் சென்று உலகளந்த எல்லாம் கண்டு இங்க இருக்காங்களே தேவநாத சுவாமி. திருவந்திபுரத்துல தேவநாத சுவாமியை பார்க்கறதுக்கு இந்த வழியா வந்தாரா அர்ஜுன பெருமான். இந்த புகழ் இந்த அம்மாவுக்கு இங்க எல்லா தேசங்களை விட இந்த பகுதியில் இந்த அம்மாவுடைய பெருமை புகழோடு இருக்கிறது. வாத்தியார் இருக்காங்களா, ஐயா இருக்காங்களா, அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு அடிப்படையான காரணம் வடதேசங்களிலே பாண்டவர்கள் தோன்றினால் அத்திமாரர் டெல்லியிலே இருந்த போதிலும் நம் தென் தமிழ நாடு தென் தமிழகத்தை நாடு அந்த அர்ஜுன பெருமான் பாதம் பட்ட பூமி இந்த பூமி சாதாரண பூமி இல்ல. பஞ்சவர்களிலே ஒருவரான அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரை வந்த காலத்துல நம்ம பகுதியாக வந்து இந்த திருவதியில இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் வழிபட்டு இருக்கிறார். தேவநாத சுவாமியை வழிபட்டு திரும்ப சிதம்பர கஷேத்திரம் சென்று அங்க தெல்லை நடராஜ பெருமானை வழிபட்டு அதன் பிறகுதான் திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்க பெருமானை வழிபட்டதாக வில்லிபுத்தூரார் பெருமையாக அந்த செய்யுளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த அம்பாள் மேலே பற்று கொண்டவர்கள் அந்த அம்பாளுடைய மேலே அவருடைய பாதமே கதி என்று வணங்கி வரும்படியான பாமரவாசிகள் உள்ளன்போடு அந்த அம்பாளை வழிபட்டோமையானால் நிச்சயமாக நம்முடைய வினைகளை நீக்கி நல்லருள் புரியும்படியான பெருமைக்குரிய 5 கோயில போய் பாக்குறது அந்த அம்பாள் பஞ்ச ஈஸ்வரிய போய் பாக்குறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, ஆலயம் இந்த அம்பாள் திரௌபதி அம்மா இருக்காங்கன்னா அந்த ஊர்ல ஒற்றுமையா இருக்கும். அப்படி அம்பாளுடைய கிருபகடாட்சத்தை குறைவிலாது பற்றி இன்றைய உபயதாரராய் குடியேற்று உபயதாரர்கள் ஒன்றாக சார்ந்து அபிஷேக ஆராதனை வீதி விழா காட்சி அன்ன பூஜையும் குறைவிலா செய்து இப்ப கேளிக்கை சமர்ப்பணம் செய்யக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் அன்பு கூர்ந்த வணக்கத்தை சொல்லி எங்கள் நாடக பேர் ஆசானாகவும் மகா இந்த சொற்பொழிவு ஆசிரியர் தோற்றப்படும்படியான ஆரியூர் தந்தையுடைய அவர் பேரை சொல்றதுக்கு வயது நமக்கு இல்ல. அவர் காலம் வரைக்கும் பேரை சொல்றதுதான் பிள்ளை போறது. வேற சொல்ல இருந்தாங்க அவங்களுக்கு எங்க தெரியும். சூரியன் பேச ராமராஜன் சொல்லு, நான் சொல்றேன், நான் ஒரு தடையை சொல்றேன். அப்படி கல்வியிலே சிறந்த கடலாக தோற்றப்பட முடியாது. அவங்க காலத்துக்கெல்லாம் நம்ம ஜீவன் நிலைக்குமா இருக்குமா அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் சின்ன தோற வாத்தியாரோட அவரு சின்ன வயசு தான். இல்ல வட்டி கூட்ட வாசி காய்ச்சி வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். ராமரத்தின ஐயா அவருடைய பாதத்தை செமேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு அறிந்தும் அறியாத இந்த கலைகளிலே எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எங்களை வளர்க்க வேண்டும் என்று மீண்டும் அவருடைய பாதத்தை வணங்கி இதோ அம்பாள் பெயரினாலே அடியேனுக்கு அன்பு பரிந்து ரூபாய் 20 அன்பளிப்பாக தர கொடுத்த ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இறையருளினாலே குறைவில்லாத வாழ வேண்டுமா இறைவரை அணிகிறேன். வணக்கம். இப்ப நான் எங்க போகிறேன் தெரியுமா? ஆனா தாய் ஒரு பிள்ளைக்கு யாரு? தாய் ஒரு பிள்ளைக்கு நம்மளுக்கு அங்க முன்னாடி தெய்வம் ஒரு ஜீவராசிக்கு தாய் தான் முதல் தெய்வம். தாய் இல்லாது போனா தாய் இல்லைனாக்கா எந்த ஜீவராசி உலகிலே வெளிப்பட முடியாது. தந்தை எங்கேயா இருக்கலாம், ஆனா ஆதாரமானவள் தாய் தான். அதனால தாயுடைய பாதத்தை காணணும். அவையோருக்கு வணக்கம். எங்க அம்மா இருக்கா பாரு. பையன் பள்ளிக்கூடத்தான் போய் நல்லா படிச்சுட்டு 6 சாத்திரம் 32 கல்யாணம் பையனை சொல்லிட்டா
அவரு கடிக்க வெங்கடேசன் இருக்கும்போது வந்து 96 வயசாகி போச்சு வெங்கடேசா. 56 வருஷம் ஜமா வச்சு நடத்தினேன். எனக்கு சமா போட்டு விட்டது கீரப்பாளையம் திருவேங்கட படையாச்சு. அவரு கடத்தையே நான் அடிக்காத போறேன். அவங்க பேர பையன் இவன் பாலை விட்டுறாத நன்னடக்கமான பையன். தொழிலுக்கு வந்தா போய் படுக்க மாட்டான், போக மாட்டான், நல்லா வேலை செய்வான். வச்சு இவனை விட்டுறாதன்ட்டு போனார் புண்ணியவான். அரவாங்கால பள்ளியில வந்து பகவான் அது அர்ச்சந்திர இடத்துல வியாசர் வதிஷ்டர் வந்து ஆடிட்டு பார்த்துட்டு உக்காந்து அதோட இறந்துட்டாரு. நான் எங்க இருந்தாலும் ஆட்சி வந்தாரு. ஆமா, அவருக்கிட்ட ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருந்தான். தல்வானூர் ஆறுமுகம் வாத்தியாரு அவர் விட்டுட்டு போட்டாரு. அவர் ஜமா வந்து எங்ககிட்ட அழுகுறாரு. நாங்க ஒரு 3 பேர், நானும் நத்தவழி மணிகண்டா வேலை மாயவேலை இவங்கெல்லாம் சொல்லி டைலரை வச்சு முதல்ல வச்சு அவர் ஜமா போட்டு நடத்திருந்தோம். அப்பதான் அவர் வந்து மறுபடி வரும்போது இனிமேல்லாம் ஆடணும்பா, நான் ஆடும் போது எனக்கு இந்த மாதிரி வசனம்லாம் கேள்விப்பானாரு. அவர்கிட்ட கத்துக்கிட்டா கொஞ்சம் அப்படி போட்டு பாப்போமே. பார்த்துட்டு என்ன பாக்குறாரு, பார்த்தா உயிரா இருப்பாரு, அவங்க போனா இருப்பாரு. ராகத்தை பார்த்தாருன்னு வச்சுக்க போயிருந்தேன். அவரே சுத்தமா தான் போட்டு வச்சு மூட்டாங்களா. ஒரு பிள்ளைக்கு தாயான உறவு தான் பெரியது. உன் பாதவே கடியந்து உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கண்டிக்கிறாரே. காரணம் ஒன்று இருக்கிறது. அதை விரைவாக அழைத்தீர்களே, அது என்ன காரணம்? ஒரு பிள்ளை ஆளா இருந்தாரு, பெண்ணா இருந்தாரு.
மனிதனுக்கு அறிவுக்கு அடிப்படை யாரு? ஆசான். ஆசான் அந்த கல்வியை வழக்கம் போதிக்க வேண்டும் என்பதற்காக ஆமா பதிசோதனாவினிடத்தில் கொண்டு போய் என்ன கல்விகளை போதிக்க முடியாத சொன்னேன் ஆசிரமத்துல. ஆமா அந்த கல்விகளை நல்லா கற்றிருக்கிறியா இல்ல காலி பசங்களோட குடிக்கிற அசண்டத்தனமா இருக்கியா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இவனை தவிர வேற யாரோடையும் நான் சேரல. இவன் தானே? ஆமா நெல்லிவன் நெல்லிவன் தூரம் தான் அங்க இருக்கோம். நெல்லிவன் வேற ஜாமான் இருக்க மாட்டோம். என்னையோ கொண்டு வந்து ஒப்படைத்து கண்ணை காக்கியா ஆசாரை வழங்கி ஆசாரிடத்திலே கல்வியை பயிர்ந்து வருவாய் என்று நீங்களோ என்னை ஒப்புவிட்ட காரணத்திலே அவர் மாதவே என்று வழங்கி அவர் எடுப்படி யாரு காலிலார் எடுப்படி யாரப்படி என்னை கையிலாரே செய்து முடித்து அவர் சொல்லும்படி யாரு அம்மா நாட்டு வேந்த அரசாங்கம் அறிவிலே சிறந்த பிள்ளை காங்கேயர் என்று எல்லோரும் கற்றுக் கொடுத்த பாடங்களை அத்தனையும் கற்றுக்கொண்டு சிறப்பாக பயிற்சிப்பட்ட இந்த ஒரு சமாச்சாரம் கொண்டு போய் கேட்ட இல்லங்களை கற்றுக் கொடுக்க முடியாது சொல்றேன். எல்லோரும் வணங்கும்படி யார வல்லமைக்குரிய தாயே அம்மா மண்டலத்தோ சகலபதமான வித்தைகளையும் ரங்கேற்றம் வாழேற்றம் முன்கந்து பின்கந்து யாரையேற்றம் குதிரையேற்றம் சகலவிதமான வித்தைகளை பற்றியிருக்க கல்விகளையும் வித்துகளையும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மைதான்.
வேத்தாடுங்க உன் மனுஷன் ஏதாவது ஆசாரமா கேளுங்க இருக்கு அம்மா என்னடா என் மனதிலே ஒரு கருத்து இருக்கிறது. கற்ற வித்தைகள் இருக்கிறது. ஆமா, உணவை சமைத்தா அது ருசியா பறியலாம். உள்ள பார்த்தா தான் அதுல உப்பு இருக்கா சப்பு இருக்கான்னு தெரியும். இந்த உணவு சுவையா இருக்கா? ஆமா. சுவை இல்லாத இருக்கா? என்பதை உங்க அம்மா குழம்பு வைக்கிறாங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊற்றி கையில நக்கி பார்ப்பாங்க. நீ நக்கு நீ அன்னைக்கு நான் அது ஏன் கேட்கறேன், அது சும்மா போதில நக்கிறது அது சுவையான உணவை ருசித்து பார்ப்பது போல ஆமா நான் கற்ற வித்தைகள் இருக்கிறது. இந்த வித்தைகளை எல்லாம் பரீட்சை செய்து அதனுடைய ருசியை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசைய மனசுல பரிச்செல்லாம் முடிஞ்சுக்கிஞ்சு லீவ் விட்டு அவன் அட்மிஷன் பண்ணி சேர்க்கிறான். இப்போ பரிச்சு பண்ண போறான் அவன் பையன். பயிற்சி பண்றதா பயிற்சி காரகத்திலே சென்று அதனால வேட்டைகளை ஆடி இந்த வித்தையை இவனோடு பயிற்சி பண்ணலாங்கிற எண்ணம் அங்க எங்க போய் எங்கேயும் வேட்டையாடணும். சரி, நமது ஏதோ யமுனையாறு இருக்கே, ஆற்றின் யமுனையாற்று ஓரமாக உன் விருப்பப்படி எவ்வளவு விளையாடணுமோ விளையாடிட்டு நாங்க வேட்டையாடி நாங்க எது எங்க கையில போறது புடிச்சா இருந்தா புடிச்சாரோம். சரி, இல்லன்னா நாங்க வேட்டையாடி நாங்க கத்துக்கிற வித்தையெல்லாம் நாங்க பயிற்சி செய்து உங்ககிட்ட வந்து சொல்றோம். சரி. வனக்காட்சியை கண்டு வனத்திலே வேட்டையாடி ஒரு நொடியில வர ஒரு இஷ்டப்படி வேட்டையாடி என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் விட அறிவாளி இல்லையா? அறிவாளி என்ன நீனா சொல்லிட்டு இல்லடா. நான் வந்து கூத்தாட வர தகாதி தெரியுமா? அந்த பயம் தான் சேர்த்தான். ஏன் கூத்தாட வரேன்னா ஒரு டீச்சருக்கு வரேன் நானு தெரியுமா? இந்த திருவிழா திருவிழா தெரியும். அது இருக்கா இருக்கா ஆத்துல 60 ஏக்கர், ஏரியில 70 ஏக்கர் எல்லாம் என் மச்சானுக்கு சொந்தம். ஏறு ஓட்ட வேணாம். உண்மையாலுமே என்னடா அந்த ஊர்ல போய் கேட்டு போடுறேன். மயத்துல எத்திரிக்கா அப்படியா? சரி நம்ம போவோம் வேட்டையாட. பச்சை தண்ணியில சூது கழுவுற கம்மியெல்லாம் பேச முடியாதுவா? சுடு தண்ணி வச்சு கழுவியா? ஆதி மாறு மாத்திர போய் பாரு கேட்டு போட்டு தான் கழுவலாம். ஏன் சூத்து சளி மழை தூடுற மாதிரி தெரியுதுங்க. வெளியே தூங்குறேன் தண்ணி படுறதுனால காயமா ஆகி போச்சியா?
வேட்டைகளே அதர்ம வேட்டை. ஆமா தர்ம வேட்டை என்று 2 விதமான வேட்டைகள் வேட்டை இருக்கு. அதனால அதிர்வேட்டு முழங்க செய்து ஆமாங்க எதிர்த்து வரும்படியான, அதாவது அதிர்வேட்டுக்கு அஞ்சு ஓடும்படியான மிருகங்களை விடுத்து எதிர்த்து வரும்படியான மிருகங்களை வெல்லணும். அதிர்வேட்டு போடு பாப்போம். எல்லாம் அந்த வேட்டை கண்டு எல்லாம் சில மிருகம் ஓடுது. எங்க ஓடுது? சில மிருகம் ஓடுது. சில மிருகம் வந்து இப்ப அதர்ம வேட்டை 2 வேட்டைன்றமா. ஆமா. அதுல அதர்ம வேட்டைன்னா நம்ம வந்து தாய் பசுக்கு வந்து தாய் பசு வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கும். ஓஹோ. அது மேல நம்ம பானம் போடக்கூடாது. கன்றிட்ட மிருகம் எதுவாயினும் தன்னுடைய சேய்க்கு உணவு கொடுக்கும்போது அது மேல பானம் செய்யக்கூடாது. அது அதர்ம வேட்டை. அதர்ம வேட்டை அதாவது தாய் பெண்ணும் ஆணு பெண்ணும் உணர்ச்சியில இருக்கும், இன கவர்ச்சியில அது மேல பானம் போட்டா அது அதர்ம வேட்டை. அதர்ம வேட்டை. சில மிருகங்களை வந்து நித்திரையில இருக்கும், தூங்கும். ஆமா. அது மேல நம்ம பானம் பண்ணுவது தவறு. உண்மைதான். அதிர்வேட்டு முழங்க எழுப்பி விட்டான். எதிர்த்து வரும்படியான யாரங்களே தந்தத்தை அறுத்தாய். அதனால மாற்றமில்லை. இந்த ஆலமரத்து திருங்கனிலே கொஞ்ச நேரம் அயர்ந்து அதன் பிறகு தாயை காண போகலாம். அந்த ஜானகி அழகு தேவி அவன் சாத்திய மதிய அந்த நாடகி சந்தியாரும் அந்த நாடகி கண்ணே பைரவி என்பால் விளவத்து கொண்டு இந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறேன். அவனுக்கு 16 வயது உடனே எங்கிருந்தாலும் ஓடி வர அப்படி என்று போறாயே கங்கா கண்ணே
கண்டே மகனாதி அது என்ன நம்பி கங்கா ஜானகி எங்க இருக்க 16 வயது முடிந்த உடனே இந்த யமனுக்கு வருகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றாயே கங்காதே ஐயோ அது பீலாவே உன் காலிலே இருக்கும்படியான அந்த காலாழி சத்தமாக பட்டது அதில் ஒருக்கும்படியான சலங்கை ஒலி என் காதிலே களி 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 என்று கேட்கிறது கங்கா காலனி அதோ பார்த்ததையா யாரோ ஒருத்தவன் எங்க அம்மா பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறான்டா. ஆமா கங்கா கங்கா கங்கன்றான், அங்க கண்டான்றான் அங்க கண்டான்றான். ஏன் ஓத்தா பேர அவன் சொல்றான், அம்மா பேர சரி. நான் கொஞ்ச நேரம் கூத்துல மெட்ராஸ்ல இருந்தேன், கோயம்பேட்டுல. கங்கா கங்கா பாகிரதி கங்கா என்றால் யாருடைய பெயர்? உங்க அம்மா பேர் தான். எங்க அம்மா பேர் தானே? அம்மா தானேவின்றான், பைரவின்றான், எல்லா பேரும் எங்க அம்மா பேரு தான். பகிரவின்றான், கங்கான்றான். எங்கடி இருக்க கங்கா, எப்படி வருவேன்? அந்த கூழாங்கல்லி சளிகிற மாதிரி அம்மாட்டும் கீழே போட்டு பேஞ்சுங்களா இவனை சீட்டை குதிரை புடுங்கல கட்டானா? என்ன நினைக்கிறான் இவன் வேக ஒரு 2-3 வருஷம் அங்கே வைக்க அதில் எவனை சீட்டு அதை கட்டி பொட்டை குதிரை புடுக்கலை கட்டான்னு நினைக்கிறான். இந்தாண்ட பொட்டை குதிரை அந்தாண்ட ஆண் குதிரை 2 குதிரையும் கோவில் கஞ்சி பாரு, 2 புடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணே ஜானகி அது திங்கால
எப்படி வருவேக்கா எங்க என்ன ரூம்ல போய் தேடுவான், கொல்ல பக்கம் போய் தேடுவான், மோட்டர் கொல்ல பக்கம் போய் தேடுவான், தோப்பு பக்கம் தேடுவான். இவன் மண்ணில போட்டு பார்த்து கிடக்குறாவா? ஏன் சரியால ஒண்ணு எடுத்து கொடுக்குறா சரிக்கிட்டோம். உங்க அம்மாவுக்கு வேற பேர் இருக்கடா, அந்த மாதிரி பேரு உமா அம்மா பாத்துப்பான் அவன். எம்மாவையா? எம்மாலத்தான் பார்த்தா இவனா இறந்துருக்கான். உமாலத பார்க்கவா போறான் முகத்தையா? கை குழந்தையோடு சென்று அந்த குழந்தைக்கு 16 வயது பிறந்த இந்த யமனுக்கு வருகிறேன் அப்படி என்று சொல்லி விட்டு போனாயே கங்கா ஜானகி பைரவி அட்வான்ஸ் வாங்குற கம்மியாட்டி நீ சொல்லலாம். எனக்கு எந்த அட்வான்ஸ் கொடுத்தாரு? ஐயோ அட்வான்ஸ் நீ எடுத்து திருப்பி கொடுத்துட்டு நீ பெரிய இது மாதிரி பேசுறியா? நாங்க அட்வான்ஸ் கொடுத்தவங்க வாங்கினவங்க நம்ம அம்மா உங்களுக்குன்னா அட்வான்ஸ் வாங்கணும் தான் பணக்காரன், அட்வான்ஸ் கொடுத்தவங்க தான் கடங்காரன். நாங்க எல்லாம் யமனுக்கு வரேன்னு போடி எங்கடி போன, எங்கடி போய் தொலைஞ்ச? பார்த்தா 2 வருஷமான்றான், 16 வருஷமான்றான். ஏண்டா இதுக்கு முன்ன ஓத்தால அம்மா வருஷமா வச்சுன்னா நான் கூத்துல போய் மெட்ராஸ்ல இருந்தோம்னு சொல்லிட்டான். நீ வேணா மெட்ராஸ்ல தாம்பரத்துல இறங்கி கோயம்பேடு போறது வழி போய் கேட்கலாம். மெட்ராஸ்ல தம்பி வழி எப்படி கேக்குறது? என்ன ஊருக்கு போற? கோயம்பேட்டுல எந்த நீ போகணும். கோயம்பேடு நான் போகணும். கோயம்பேடு போனா உங்க தாமரத்துல பஸ் ஏறணும் வச்சுக்க. உங்க தாமரத்துல ஏறினா கெண்டி கெண்டி தானே பைபாஸ் பைபாஸ் தானே செக் போஸ்ட் செக் போஸ்ட் தானே அங்க பார்த்தா அப்படியே கடை பங்கடை பங்கடை முடக்கு முடக்கு தண்ணி மே பிரிச்சு பிரிச்சு தண்ணி கீழே வந்தா தானே கோயம்பேடு உங்க அம்மா சூத்துணுவான். நான் உன்கிட்ட வழி கேட்டதும் போதும், நீ 1008 வாட்டி ஓத்தாண்டதும் போதும். இதுதான் அங்க போன வருஷம் அங்க வந்தாங்களா திருக்கோளுக்கு அந்தாண்ட திருவண்ணூர் பக்கத்துல எனக்கு பெரிய மாமியா நடுமாமியா விடுங்க. யார் நடுமாமியா? அங்க போய் கேளு. இந்த எரிமலை இருக்கா, எந்த எரிமலை வீட்டுல சாப்பாடு தெரியல, கோழி நாசம் இருக்கா, அப்படியே மூஞ்சி மேல உயும் வாங்கலாம். உயும் கீழே ஊஞ்சி அடிக்கிறாங்க, கீழே உயி வைப்பா. ஐயோ அடிக்கும் காய உனக்கு மாமியாருக்கு பஞ்சம் கிடையாதா? ஆமா அது என்ன பேசுங்க.
மயிலனே ஏறக்கூடாது. மயில பிடிக்கணும், கீழே மெதிக்கணும், அப்படியே தோகை எடுக்கணும். அந்த மாதிரி நீ யாரு என்ன ஊரு அவனை அடிச்சு இவன் போயிட வேணாம் நினைக்கிறான். இவன் சாப்பிடாரா நம்மளுக்கு தமிழ்நாடு சரக்கு தான் ஒத்துக்கும். பெரிய ஏரியாவில் சரக்கு வாங்கிடுறாங்கன்னா நேற்று அங்கே உடலை போட்டு ஆட்டு வந்த மாதிரி வந்தவனே ஆராய்ச்சி நிறுத்திட்டாங்க வண்டினா கூட வந்தேன். என் கூட வந்து வண்டியில் நான் மறந்தேன். வண்டியில நீ பாருந்தா வாங்கி வச்சுன்னு பாருந்தா சரி வந்து குடிச்சிட்டு பெனாத்தின்னு கங்க இவனுக்கு ஏற போண்டு நம்ம மூத்திரத்தை காதல் விட்டு பார்க்குமா எல்லாரும் தெரிஞ்சிரியா? அப்படியா? அம்மா போய் எனக்கு என் வேலையே என்ன என் வீட்டுல பக்கத்துல வந்து படுக்கலாம் படாது கொட்டாஞ்சில மூத்த பெஞ்சு விட்டுருவான். கொஞ்சம் நாள் எங்கடா வந்தா என்னடா மாயசம் போனோம் அங்க போட்டு அதான் வேலை. ஆனா அதே மாரி நிறைய விட்டுட்டுனா அதே செத்து போடணும். கொஞ்சம் தான் 3 குட்டியால கூட்டிட்டுனா படானே வந்துடணும். கனமா விட்டா ஆளை விட்டு மூத்திரம் பாம்பு கடியா இருந்தாலும் தேள் கடியா இருந்தாலும் நம்ம மூத்திரத்தையோ யார் மூத்திரத்தையோ கூப்பிட்டு குடிச்சிட்டு வச்சுக்க எந்த விதமா ஏறாது. மூத்திரத்துல இருக்கிற ஒரு பச்சால மூலிகை எதுவுமே இருக்காது. நாய் கடிச்சு 5500 அன்னைக்கே போன் பண்ணி நான் ஒரு டப்பா குடிச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு நான் ஒரு டப்பா கொடுத்து போய் அவரியா போய் நாயை கடிச்சாரு. நாயை கடிக்கிற இவர் தான் வந்து கடிச்சுதான் தாயுடைய ராமநாயகத்தை சொல்லி வந்தாலே இந்த வனம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவனை இப்படியே விடுத்து சென்றோமே ஆனால் இது ஏற்புடையதல்ல. அதனால யான் கற்ற வித்தை இருக்கிறதே வசிஷ்ட மகாபலியிடத்திலேயும் பரசுராம இடத்திலே கற்ற வித்தை இருக்கிறது. அந்த வித்தையிலே மயக்கம் அடையும்படியான மோகனாஸ்திரம் இருக்கு. சபாஷ் ஊடு வரைக்கும் தரவன் கூட காலி பண்ணி போங்கடா. காலையில இருக்கும் போட்டு தூங்கடா. இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் ஓயமோ ஓ என்ன குடும்பம் பண்றது என்ன நாங்க உனக்கு அறிவிப்பேன் வார்த்தை வந்து அந்த புண்ணிய வளர்த்த யாரும் புகழ் பெரு வேட்டையாடி காட்சியாலே மரக்கலங்கமோ அடைந்தேரம்மா என்னென்று சொல்வேரம்மா என்னிடம் என்னடா மனசு கஷ்டப்படுற என்னடாச்சு மரத்துக்கு வேட்டைக்கு போனேனா சரி கற்ற வித்தைகளை எல்லாம் பரீட்சை செய்தனா அதான் வேட்டைன்னா நாங்க நிமிட கூடாதா அந்த மாதிரி வேட்டை அவனுமே கூட அவனை அசரைய விட்டு நானு அதான கேக்குறேன் வேட்டைனா வேட்டையாடி எல்லா மிருகத்தையும் ஒண்ணும் அது சரி பையனை கேளு
வலைய கட்டி இந்த எறும்பு பிடிச்சான் பாருமா. எறும்பு வேட்டை இவ்வளவு நான் வந்து அம்மா நான் கெட்டா எறும்பு பிடிச்சேன், பொட்டை எறும்பு பிடிச்சான். இது தெரியாதா? முன்ன போறது பொட்டை எறும்பு, பின்னால போறது கெட்டா எறும்பு. கெட்டா எறும்பு சூத்துல வால் இருக்குமா? என்ன போகுதுன்னா என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கல. என்னடா படிச்ச நீ? பின்னாடியே போகுது எதுக்கு? தேவடியா குட்டி என்ன படிச்ச நீ? சரி இவ்வளவு கோவத்துல வேட்டையாடி வரும்படியான காலத்திலே யாரோ ஒரு மன்னனை போல் தோற்றப்படுகிறார். அந்த மன்னனானவர் உன்னுடைய பெயர் இருக்கிறது அம்மா கங்கா பவானி. நீ எடுத்து போய் வித்துட்டு வாயா. ஜானவி அம்மா கங்கா பைரவி ஜானவி கங்கா எங்க போனாய் எங்க போனாய் எங்க போனாய் என்று 2 வருஷம் 16 வருஷமா கங்கா என்ன சொல்லுங்க? 16 வருஷம் 8 வருடம் போனால் கிட்ட வாரு என்று சொன்னாயே. 16 வருஷம் கழிச்சு வர நீ வரேன்னு சொன்னாமே அப்படின்னு மண்ண பேராய் அம்மா. என்னடா பண்ண? வேற சொன்னா நாங்க சும்மா விடுவோமா? என்ன பண்ணீங்க? சொன்னிச்சு வச்சு என்னடா பண்ண? எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நீ யாரடா சொல்ற மாதிரி இல்ல. அம்மா பேர அழைக்கிறாயே. நீ யாருன்னு பாயே என்கிட்ட துறக்கிறமா. ஆனா மூச்சுக்கு 300 தரம் ஓம் பேரை தான் சொல்றான். நீ என்ன பண்ண? விடுவனா மோகன அஸ்திரத்தை விடுத்து மயக்க முறை செய்தான். என்னடா செய்த? மயக்க முறை செய்தான். கண்டனுக்கு பிறந்தவன் பேச்சு கொஞ்சம் முன்றாயிட்டு போனா வானண்டா கொண்டவன் போனா கண்டவன் கழுதான் போவல நீ முதல்ல கேட்டுடா. ஏமா என்ன அசர்த்து முதல் மோகன அசர்த்து விட்ட. ஆமா கண்ணா கண்ணா போறான் பேசாம இதோட கண்ணா ஆனா பாவிடா என் வாழ்க்கைய வீணாக்கிட்டீங்களா? இவன் கண்ணா தான் நம்மள கண்ணு முடிக்கிறது கொஞ்சம் நம்ம ஊர்ல போடலாம். யாரா போய் அது கேட்டியாடா? அட்வான்ஸ் கேட்க மாட்டாமா போனா போறான் உள்ள பீம மாதிரி 2 பேர் இருக்கானுவோ. என்ன எதுக்கு பாண்டியை கொடுத்து வச்சிருக்கேன் பாத்திரம் பாண்டிய எதுவுமே நக்க சொல்லலாம் அவங்க 2 பேரும் வாயில. அந்த அசர்த்து ஏற்றா படுப்பு கேட்டு கண்ணு கட்டு நீ என்ன பண்றாங்க அதான் பாக்குறேன் என்ன பாக்குறா அதை அடிச்சு அந்த பக்கம் திருப்புங்கடா. ஐயோ கடவுளே அவன் இதுதான் படம் இந்த கெட்ட நாய் போட்ட நாய் மாதிரியா? எங்க அப்பா அம்மா என்ன அப்பா மாமா அவனுங்க ஏன்னா அவன் கண்ணா போறான் எழுப்பி விட்டு அவன் ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கின்னு இதெல்லாம் பாக்குறியா? உனக்கு என்ன படுப்பு கிடுப்பு மறைஞ்சிருந்தா? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா புடிச்சு விடுறாங்க. அம்மா புடிச்சு விடல அம்மா இந்த அம்மா ஒப்பம் பிடிக்கிறான். யாரு தலைக்கு இந்த புள்ள பக்கத்துல இந்த பிள்ளை யாரு? உனக்கு பழைய ஞாபகம் தெரியாது. அவன் காட்டுறான் நீ எதுக்கு உன்னால ஓடியார முடியல கொஞ்சம் பிடிச்சிக்கிறான் ஒடி விட்டு ஓடியார முடியாது தானே மாட்டினா எங்க அம்மாவுக்கு இறக்கிதான் இறக்கினா அந்த அளவுக்கு வேலைடா. இது யாருன்னு உனக்கு தெரியாது. யாரு இந்த புள்ள? இவன் தான் உங்க பிள்ளை. இது உனக்கு தெரியல. எவனும் ஆட்டுவாண்டு கொடுத்தாலும் தான் அவனும் ஆட்டுவாண்டு கொடுத்தான். நீ யாரோ எவரா விட்டு கிடக்கு போடுவாங்க. 16 வருஷம் சென்று எவருக்கு வாங்க உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னேன். இது உங்க பிள்ளை. அதை போடுறா கீழே. நீ என்ன தாங்க நாங்க தான் 2-3 கேவனம் வச்சிருக்கோம். நீ என்ன தாங்க கேட்கறா? அந்த கேள்வி ஓரல கொடுத்து போனாலும் போனா உலகையில போட்டு குத்தி கிடக்கு. ஐயா மான ஆளு குத்து எடுத்து அள்ளி வைக்கணுமா இல்லையா? 16 வருஷம் சென்று எவருக்கு வந்தா உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன்.
16 வயசு வரைக்கும் அவனை வளர்த்து மதுசூதனிடத்திலே கல்வியும் பரசுராமனிடத்திலே வித்தையும் 16 வயசா வந்து 75 80 வயசு ஆக போது இவன் வெட்ட கரும்பு 16 வயசு கேப்பாருக்கு பையன் கூட 80 வயசா 70 வயசு ஆகுது அவருக்கு என்னங்க 50 வயசுக்கு மேல ஆயிடுது என்னங்க 50 வயசுலாம் ஒரு வயசா இதெல்லாம் வயசு இல்லையா உனக்கு என்ன 18 வயசு மாதிரி பேசிக்கிறேன் எனக்கு என்ன இந்த ஆணி பசங்க பிறந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்ப வயசு இது ஆணி மாதம் பிறந்தா 49 வயசு இதெல்லாம் ஒரு வயசா 49 ஏய் ஏய் உன் பேத்தி என்ன கட்டிக்கிறாங்கறாள ஐயோ என்ன கேக்குறியா கட்டி விடாத ஒரு கழி விடுறானே சரி சொல்லுங்க உங்க சொத்தா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டேன் இது உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு உங்க பிள்ளையோட இருங்க நான் போயிட்டு அண்ணே இங்க வா நீ போறத ஒண்ணு தடுக்கல சரி பரமனுடைய சதாபாரத்துல இருக்கபடியான கங்காதேவி ஆமா ஆனா கங்கையாகிய நீங்க வந்தாய் என்னை அந்த ரூபமாக முடித்தாய் என்னோடு கூடி கலந்து 7 பிள்ளைகளை பெற்று கொன்றாய் இந்த பிள்ளை 8வது பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்ச அப்படியானா நீ யாரு எதற்காக இங்க வந்த எதனால என்ன கூடி சேர்ந்த அந்த 7 பிள்ளையை ஏன் கொன்ன இவனை ஏன் விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு நீ மாதிரி போயிட்டு சரி அந்த விளக்கத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதான் இந்த விளக்கத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன் சபைக்கு போனேன் சென்றேன் உலகுள்ள வாயுவே வருக என்னல் உதயுள்ள வாயு வருக அங்கு உலகர வருணுமே உற்று நோக்க காதல் கொண்ட கடல் வேந்த தனக்கு சாபம் காவலராய் பிறந்தே பெருமன் என்னை வேதிரியில் மானிட பெண் வடிவமாகி நான் சிவனுடைய சடாபாரத்தில் கங்கை பரமன் சடாபாரத்தில் இருக்கக்கூடியான கங்கை சரி இங்க வந்த சடாபாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சத்திய உலகத்துல பிரம்மாவுடைய சபை கூடுவது வருஷத்துக்கு ஒரு முறை பழக்கம் வருடத்துக்கு ஒரு முறை பிரம்மா சபை கூடுவது பழக்கம் சரி அந்த சபைக்கு எல்லா தேவர்களும் அந்த சபைக்கு போறது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து அவர்களுடைய ஆதிரம் போய் சேருவது அந்த நன்மையான பொருளை பெற்று வந்து போறது ஆமா சரி இப்படி பழக்க வழக்கமா நடந்திருந்தது நான் இதெல்லாம் சடாபாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு தேவர்கள்லாம் போறானோ வரானோ அங்க என்னதான் நடக்குது தெரிய அத நாம ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லி சடாபாரத்தை விட்டு சத்தியவலம் பெருமாளுடைய சபைக்கு போனோம் பரமனுடைய சடாபாரத்தை விட்டு கேட்டாருங்க வந்த ஆமா சரி சபைக்கு போனேன் சபைக்கு போய் பார்க்கும்போது அதுல பூரா பெருத்த ஆடவர்கள் அமர்ந்திருந்தாங்க வெறும் ஆடவர் தான் அந்த பெண்கள் ஒருவர் கூட யாருமே கிடையாது சரி சரி நான் என்ன பண்ண ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தேன் எல்லா ஆம்பளைங்க இருக்காங்க இங்க யாரு பொம்பளை இல்லைன்னு நான் ஒரு ஓரமா உட்கார்ந்தேன் தன்னந்தனிமையா உட்கார்ந்து என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்த்தேன் ஆமா சரி சபை அசோசிச்சு இருந்தது அதுல ஒரு ஆளு முக்கியமான ஆளு சபைக்கு வர்றதுக்கு காலம் கடந்து போய் எல்லா தவறுகளும் வந்து விட்டார்கள் ஆமா ஒருவரை தவிர ஆமா அது யாரு தெரியுமா யாரு வாய்வி தேவன் அஸ்தத்துக்கு பாடல்ல ஒருவன் அவன் திசை கொண்டு காலம் கடந்து போச்சு நாம காலம் கடந்து சபைக்கு போறா பெருமா நமக்கு சாபத்தை கொடுத்துருவான் அப்படி திசை கொண்டு எழுந்து வந்தான் வாய்வு யாரு அந்த காற்று வாய்வு தேவன் ஆமா அவன் வர்ற வேகத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன் என்னையே தெரியாது ஆட விரைவு போச்சு ஆட ஆமா அப்படியானால் ஒரு பெண்ணால் ஆடவர் கூடிய சபையில வரக்கூடாது ஆமா அப்படியே வந்தாலும் அடக்க உடக்கத்தோடு நாம எங்க உட்கார்ந்து இருக்கோம் இங்க யார் இருக்காங்க அந்த சிந்தனையில் கவனிக்கல அதை தவற விட்டுட்டேன் சபைக்குரிய தலைவன் பார்த்தான் என்னடா ஒரு பொண்ணா பிறந்த போல ஆம்பளைங்க உட்கார்ந்துருக்கான் அந்த சபைக்கு வந்தவ இவ அடக்கம் இல்லாத உட்கார்ந்து இருந்ததுனால காற்று வரக்கூடிய வேகத்தில் இந்த காற்று பட்டு இவளுடைய ஆடை வெளியே போச்சு அது கூட தெரியாது அசட்டத்தனமா கூறி தெரிய மாதிரி உட்காந்துருக்காளே அப்படின்னு தேவர்கள்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க எல்லா தேவரும் அசிங்கப்பட்டு போய் நாணப்பட்டுட்டாங்க ஆமா கண்ணை முடியும் அதுல ஒரு ஆளு மட்டும் கண்ணை மூடுற மாதிரி மூடிக்கிட்டு அந்த விரலை சேர்ந்தாலும் என்னுடைய அபநயக்குரிய எல்லா அழகெல்லாம் பாக்குறான் யாரு அழக ஆமா அந்த அபநயக்குரிய பூரா ஆமா இது எல்லாம் கவனித்தான் சபைக்கு தலைவர் சபைக்குரிய பெருமா சபையை கலைச்சிட்டு என்ன கூப்பிட்டான் நான் ஒரு பெண்ணா பிறந்தாலும் சபைக்கு வர்றது தவறு தவறி வந்துட்டேன் வந்தவன் அடக்கம் இல்லாத இருந்ததுனால காற்றுப்பட்டவர்களுடைய ஆடை விரைவு போச்சு தேவர்கள்லாம் நாண போட்டு கண்ணை மூடிக்கிட்டானோ ஆனா ஒருவர் மாத்திரம் கண்ணை மூடுற மாதிரி மூடிக்கிட்டவர்களுடைய அழகையெல்லாம் கவனிச்சதுனால கல்லுற்ற போதே காதல் விட்டு விட்டது ஆனால் நீ பூலகத்திலே சென்று மானிட பெண்ணா பிறந்து நீ தேவ பெண்ணா இருந்தாலும் ஆமா ஆனா பரமன் சதாபாரத்தில் இருக்கிற கையா இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவன் ஆசை வைத்து விட்டான் அதனால நீ மானிட பெண்ணா பிறந்து உன்னை எந்த மன்னன் பார்த்து இச்சித்தானோ
அவனோடு கூடி சில காலம் வாழ்ந்து நீ மறுபடியும் தேவலோகம் வர கடவுள் எனக்கு சாபத்தை கொடுத்து சபையை விட்டு யாரு பரமா உன்னை அப்புறப்படுத்திட்டான்? ஆமா சரி. அங்க அந்த விரல் சந்தால பார்த்தாரு அந்த ஆளு. கண்ணா விரல் சந்தால கண்ண மூடுற மாதிரி. ஆமா யாரு தெரியுமா? யாரு? ஐயோ மாந்தூளிர் வேலை பண்ணா அந்த விரல் சந்தால பார்த்தாலும் அந்த சபையில வந்திருந்தானே வருண. ஆமா அத்தத்துக்கு பாலர்ல ஒருவன் அந்த வருண. அது வேற யாரும் இல்ல நீதான். நீதான் அந்த ஆளு. நானா? நீ வேறமா? நான் எப்படி அவரெல்லாம் போய் பார்க்கலாம்? ஓஹோ உள்ளே அழைத்தா அப்ப வருணனா இருக்கு என்னை பார்த்து. ஆமா கொஞ்சம் கூட்டப்பா எல்லா தேவர்களும் நாளை போட்டு கண்ணை முடிக்கிட்டாரு. நீ ஒருவர் மாத்திரோட அழைச்சிட்டு பார்த்ததுனால எந்த பெண்ணை இச்சித்தாயும் நீ பூலோகத்தில சென்று மாறினான பிறந்து எந்த பெண்ணை பார்த்தாயா அந்த பெண்ணோடு கூடி சில காலம் வாழ்ந்து மறுபடியும் தேவலோக வர கடவுள் சொல்லி சாபத்தை. அப்படி வந்து பெருமா எனக்கு வருணானத இப்ப சந்தனானா பிறந்திருக்கான். ஆமா வந்து பிரித்திய மன்னனுக்கு நீ சந்தனுவா பிறந்த உன்னை தேடி பார்க்கணும் தான். சரி நாம இருவரும் கல்யாணம் பண்ணோம். நாங்க தேடிக்கிட்டே வந்தோம். கல்யாணம் பண்ணோம். ஆமா உன்னை கூடி கல்யாணம் பண்ணி காந்தர்வம் மனைச்சான். ஆமா 7 புள்ள பிறந்தானே அவனை கொண்டு போட்ட பாரு. அந்த 7 புள்ள யாரு? இப்ப விட்டுட்டு போற பாரு இவன் யாரு? அந்த புள்ளிய யாரு தெரியாது. பரிந்து இயல குதித்த மச்சான சவதிகள் அவர் பரிந்து இயல குதித்த மச்சான சவதிகள் அவர் மதிஸ்தபகா முனி சாப புறப்படி மதிஸ்தபகா முனி சாப புறப்படி அஷ்டவசுக்கள் 8 பேர். அஷ்டவசுக்கள். ஆமா அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அந்த அஷ்டவசுக்களும் வேட்டைக்கு போகும்போது வேட்டையாடிட்டு வெப்பந்தாக்காது சோர்வு அடைந்ததுனால அங்க ஒரு ஆசிரமம் தெரிஞ்சு தண்ணி குடிக்கணும்னு யோசனை பண்ணாங்க. ஆசிரமத்தை பார்த்தானோ வதீஸ்வரனுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமம். ஆமா அங்க போய் வதீஸ்வருடைய பாகத்தில் வணங்கி ஐயா எங்களுக்கு கலைப்பாற்றை அனுப்பி வேண்டும் சொல்லி சோர்வு அதிகமாகி போச்சு, தாகப்பட ஆகி போச்சு. ஆமா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கன்னு அவன் கேட்டான். அதுக்கு வதீஸ்வர் பார்த்தாரு இவர்கள் அஷ்டவசுக்கள். அதனால இவங்களுக்கு தண்ணி கொடுத்து அனுப்புறதோட மட்டும் இருக்கு பசியோட இருக்கா. பசி ஆத்தி இவனை கலப்பை தீர்த்து அனுப்புன்னு சொல்லி அவர் அருகில இருக்க முடியாத காமதேவனை கூப்பிட்டாரு. காமதேவன். ஆமா காமதேவனை கூப்பிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு என்ன போதுமான கலந்த நல்ல பதார்த்தங்களை வெடிச்சு இவருக்கு சாப்பாடு போட்டு அந்த காமதேவன் பரிமாறிச்சு. ஆமா பரிமாறி வந்தது எல்லாம் பண்ணா. காட்டுல இருந்து சாப்பாடு கிடைக்கிறது தூது வந்து சாப்பா 7 பேர். அவனோ? ஆமா அதுல ஒரு ஆள் மாத்திரம் நம்மள சாப்பிட்டு பார்த்தானா இவனுக்கு ருசியா இருந்தது. அந்த அஷ்டவசுக்கள்ல ஒருவன் மட்டும் வருவான். இந்த 8 பேர்ல சின்ன பிரபாசன். ஆமா அவன் என்ன பண்ணான் சாப்பிட்டு பார்த்தானா இவ்வளவு ருசியா இருந்தது. இந்த காட்டுல தவம் செய்ய முடியாத வரிசனுக்கு இவ்வளவு வரிசையோடு இவ்வளவு ருசியா இருக்க அதை சாதத்தை கொண்டு பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தா அதை நிலக்கல்ல எடுத்து வச்சுக்கணும். அவன் பொண்டாட்டி மேல ஆசை வச்சு. ஆமா இது அங்க இருந்து வந்தான் வீட்டுக்கு வந்தான். பொண்டாட்டி கூட்டான் ஒரு பாத்திரம் எடுத்தாடினான். பாத்திரத்தை எடுத்தாந்து அதை உதறணும் அந்த சாதத்தை இது அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா இது அறுசுவையோட இருந்ததா. அந்த அம்மா இதை பண்ண எங்க காட்டுக்கு நீங்க வேட்டைக்கு போறீங்க, வேட்டைக்கு போற இடத்துல இந்த சாப்பாடு ஏது காட்டுல ஏது சாப்பாடு வாங்கி போறோம் அப்படின்னு கேட்டான். இந்த நடந்த சமாச்சாரத்தை சொன்னாங்க அந்த பிரபாசன் சொன்னான். இவன் என்ன பண்ணா நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா அங்க காட்டுல தவம் செய்யக்கூடிய வதிசனுக்கு எதுக்கு அந்த காமதேனு அந்த காமதேனுவை நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னா நம்ம எந்த நேரத்துல எதை நினைக்கிறோமோ அதை தயாரிச்சுக்கலாம். நமக்கு என்ன உணவு வேண்டுமோ செய்து கொடுக்க போகுது காமதேனு. அந்த காமதேவனை கொண்டாந்தா நான் உனக்கு பொண்டாட்டியா இருப்பேன், இல்லன்னா இருக்க மாட்டேன்னு மறுத்துட்டாவ. சரி இவனுக்கு இந்த பேச்சை கேட்டு கொண்டியா போய் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த 7 பேரும் கூட வந்தான் பாரு. தொலைகிட்டு போனான் தொலைக்கு காமதேவனை ஓடி பிடிக்க தோர்த்துனானோ. ஆமா அது போய் வதிஷ்டர்கிட்ட விழுந்து இவங்கிட்ட அகப்படல வதிஷ்டர்கிட்ட ஓடி போச்சு. என்ன நடந்த சமாச்சாரத்தை சொன்னானோ. அட பாவில உங்களுக்கு காட்டுல வேட்டையாட உங்கள் கலையத்தை தடுப்பு சாப்பாடு போட்டு அனுப்பல பசின்னு வந்த பசியை தீர்த்து என் காமதேவி இந்த இம்சப்படுத்திருக்கீங்களா. இந்த 7 பேர் கூட யாரு உங்க விஷயத்துக்காக வந்தீங்களா, நீங்களா யாராவது சொல்லி வந்தீங்களா? ஜவன் பேச்சு கேட்டு வந்தீங்க. ஆமா அதுக்கு இந்த 7 பேர் சொன்னாங்க ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க சும்மா இந்த பிரபாசம் கூட்டா நாங்க சும்மா வந்தோம் அப்படின்னா. அப்படியா சரி நீங்க 7 பேரும் இவன் பேச்சை கேட்டு கேப்பா பேச்சை கேட்டு இங்க வந்ததுனால என் காமதேவி விமர்சித்ததுனால பூலாகத்திலே சென்று ஒரு மானிட பெண்ணு வயிற்றுல பிறக்க நீங்க 7 பேரும் இறக்க அந்த கடவுள் அவருக்கு சாபத்தை கொடுத்தாரு. இந்த பிரபாசனை கூட்டாரு. அட பாவி ஒரு பெண்ணுடைய இன்பத்துக்காக ஆசை வச்சு இப்ப ஒரு காரியத்தை செய்தாயே, நீ அடுத்து பிறவியிலே 886 வயது வரைக்கும்
பொம்பளை ஆசைங்கிறதே உனக்கு இருக்கக்கூடாது. நீ பூலோகத்துல சென்று ஒரு பெண்ணாடு வயிற்றுல பிறந்து சில காலம் வாழ்ந்து மண்ணாசை பெண்ணாசையை எல்லாத்தையும் வெறுத்து மறுபடி வா தேவலோகம் வாழ் சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு அந்த பிரபாசனுக்கு. 8 பேரும் அங்க இருந்து அழுதுன்னு வந்தாலும் என்னடா சமாச்சாரம்னு கேட்டேன். 7 பேருடைய குறைய சொன்னாங்க. நீங்க எங்கேயும் போவானா, நான் ஒரு ஆளை தேடின்னு தான் போறேன். சாபத்தை தொலைக்க நான் போறேன். நீங்க என் வயிற்றிலே வந்து பிள்ளையா போறங்க, உங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி நான் அவளுக்கு சொல்லிட்டு போறேன். ஒன்ன பார்த்தா இந்த ஆந்திரமணம் செய்தா உன்னோட குடிக்காரங்க 7 பிள்ளையை பெற்று உயிரோட கொண்டு போய் யமனிலும் அவனை போய் சாபம் தொலைஞ்சா அவனை பூட்டானோ. அவனை பூட்டானோ. இவன் 8வது போய் இருக்கிறவன் தான் பிரபாசன். பிரபாசன் இதுதான் நான் அவனை விட்டுட்டு போறேன். இந்த உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் போக வேண்டிய சொல்ல வரான். சொல்ல போறான். ஒரே எங்க அப்பா கிட்ட ஒரு பிள்ளைய விட்டு போறிய, ஒரு பிள்ளை ஒரு மரம் தோப்பா வராது. இன்னும் ஒரு 2 3 பசங்களை பெத்து கொடுத்துட்டு துணைக்கு ஏதாவது ஒன்று 2 ஒரு ஆணோ பொண்ணாமா குடும்ப எடுப்பான் இல்ல நீனா? சரி, அவன் சொல்றது பையன் சொல்றது ஒரு மரம் தோப்பாவாது, துணையா வராது. ஏதோ இன்னும் எனக்கு முன்னால ஒரு தம்பியோ ஒரு பாப்பாவோ தேடி கொடுன்றான். துணைக்கு யாராவது இவங்க ஒத்துக்கினாலும் ஒப்பனுக்கு, இவங்க ஒத்துக்கினாலும் உங்க அப்பா, இவங்க ஒத்துக்கினாலும் அப்பனுக்கு சுத்தமா அங்க இருந்தா நிலைமையே வேற ஆயிடும். உன் அப்பா கிட்ட ஒன்று ஒப்படைச்சிட்டேன், நான் போயிட்டு போயிட்டு நமக்குரிய நாடு. இதோ அத்திமாநகரம் வந்து விட்டோம். உண்மைதான். சரி, ஆட்சி நான் வந்திருக்கேன். இதோ சந்தனும் மகாராஜனும் இதோ அத்திமாநகரத்தில் வந்து கொண்டு இருக்க. அத்திமாநகரத்தில் ஒரு பகுதியாக இருக்குமே, குப்பத்தில் இருக்க முடியாத மீனவராக இருக்குமே தாசபதி வருவதை விதங்க. எவன்டா சுடுகாட்டு போவான்? ஐயோ, ஒன்னேவா ஒன்னியா தெரியாது. ஐயோ, ஆமா அந்த குப்பத்துல வாழக்கூடியவனா தமிழ சீவரடா. மீனவகுளம் இருக்கு தெரியுமா? மீனவகுளத்தை தலைவன் தான் நானு. நீனா? உனக்கு தலைவர் வேற பட்டம் கொடுத்துருக்காங்களா? மீனவகுள தலைவன். மீனவருக்கு நீ தலைவர்? ஆமா ஆமா, மீனவகுள தலைவர். நான் சுடுகாட்டம் போனா? ஐயோ, என் பேர் தெரியுமா உனக்கு? உன் பேரா? உன் பேர் என்ன? தாசபதி. தாசபதி நல்ல பேரா தான் இருக்கு. ஆமாட்டா. ஐயோ, அந்த தாசபதி அறிந்தாய். ஆனா இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகி போச்சு. உனக்கு குடும்பம் கருமாதி வச்சாங்க. ஓ, திருமணம் ஆயிட்டு. சரி சரி,
நான் இருந்தாலும் தெரியும். ஆ. என் பொண்டாட்டி பேர் தெரியுமா உனக்கு? உன் பொண்டாட்டியா? ஆமா. உன் பொண்டாட்டி அழகா தான் இருக்கும். உன் பொண்டாட்டி அழகா தான் என் பொண்டாட்டி வீட்டுல தானாக்கா கிடைக்க மாட்டாடா. உன்னை செருப்பாக அனுப்பினாலும். சரி கிடக்கட்டும். உன் பொண்டாட்டி பேர் என்ன? என் பொண்டாட்டி பேர் தெரியுமாடா உனக்கு? எனக்கு எப்படி உன் பொண்டாட்டி பேர் தெரியாத உனக்கு தெரியாது இல்லையா? இப்ப சொல்ற மாட்டான். இவர் அக்கா சொன்னாங்க. சொல்லுங்க. மூட்டுக்கால் பேர் தெரியுமாடா? உன் பொண்டாட்டி பேரா? ஆமாண்டா. உன் பொண்டாட்டி பேர்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி பேர் சுந்தாராவல்லி. சுந்தரவல்லி. ஏன்னா பொண்டாட்டி பேரு சுந்தரவல்லியா? 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 ஆமாண்டா. ஏன்னா செம்பட குளத்துல என் பொண்டாட்டி பேர் சுந்தாரவல்லி. சுந்தரவல்லி. ஆமா. சுந்தாரவல்லி இல்ல, சுந்தரவல்லி. சுந்தாரவல்லி தாண்டா. அதானே கேட்டேன். ஆனா இருந்தாலும் என் பொண்டாட்டி அண்ணாட ஊர் மேல போவாடா. ஊர் மேல போனா நீ போய் வந்து வாங்கி வருவியா? உன் பொண்டாட்டி ஊர் மேல போவா. உன் பொண்டாட்டி அப்படி போனதா இருக்கட்டும். அது 4 பேர் முன்னாடி சொல்லலாமடா. ஏண்டா ஊர் மேல போவாதா? எங்கடா ஆட்டோ கூட போறாளா? எதுல? ஆட்டோ கூட போறா. அடுத்தவன் கூட ஆட்டோ கூட போறா. அடுத்த கூட போலையாடா? என்னன்னு கேள்றான். என்ன ஏன் அடுத்தவன் கூட போல? டேய், ஓ அவ எதுக்கு போறா? நாம ஊரா வள போட்டு மீன் பிடிக்கிறோம் இல்லடா. ஆமா. அந்த மீன் எடுத்து ஊர் மேல போவாடா. ஊர் மேல ஓ மீன் விக்க போறான்னு சொல்றான். அதான் நான் சொல்றேன். போன வாரம் நாட்டி கூட பொண்டாட்டி எடுத்து கொடுத்து 3 தான் மீனுடா. ஆனா இன்னொன்னு சூப்பரா பதல உன் பொண்டாட்டிய காரணம் வருதா? அவன் வந்து தூங்கும்போது லாரிக்கார மேல வச்சான்டா. காணா கழுத்து மீனுடா. அதிகமான மீன்றான்னா 3 மீன் 100 ரூபாய்க்கு வாங்கினா ஆங்கியா கூட்டு போனேன். மகராட்சி அவன் பொண்டாட்டிய சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் மீனவர் குளத்துல பொம்மையாட்டிலாம் அழகா தான் இருப்பான். மரிமாவ மீனவர் தான். அவன் ஊர் மேல போறான்னு கேட்டான். ஆமா. அவன் எங்க என்ன வாங்கியாரா தெரியுமாடா? என்ன வாங்கிட்டாரா? அவன் பணம் சட்டை வாங்கி வருவாடா. இத கேக்க பணம் சட்டை வாங்கி வருவாடா. பணம் தக்கியா? எதுக்கு? அது எதுக்கு? நம்ம ஊர்க்காரன் இருக்கானே. ஊர்க்காரங்க. நம்ம ஊர்க்காரன் இருக்கானே. நம்ம ஊர்க்காரன் கொண்டாந்து கொடுக்கணும் பெல்ட். வீட்டுக்காரன் ஏன்டா இப்படி தமிழை சீவுற? ஆமாண்டா. எங்க கொல்கல நாங்க அப்படிதான் பேசுவோம். பேசு என்னடா என்னடா வந்துடா. நான் குடி வச்சாம நான் சுடுகாட்ட போனாடா நானு. ஏதா சொல்லிட்டு போ. ஐயா வேடப்பா. இந்தாட்டி போனா இவன் 200 ரூபாய் என்கிட்ட காய்ச்சி குடிச்சு வண்டி எடுத்து போக மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவன் குடிக்கிற வரைக்கும் தானே அவன் கூட வருவான். அதான் சும்மா சொல்லக்கூடாது. ஆனா இவன் கூட போனா நல்லா செலவு பண்றான்டாப்பா. தெரியுமாடா? ஆனா இருந்தாலும் அது மட்டும் இல்லடா. ஆகாச கடலை வாங்கி வருவாடா. என்ன கடலை? ஆகாச கடலை. ஆமா. இதெல்லாம் வாங்கி வருவா. அப்புறம் நான் எனக்கும் என் மோளுக்கும். உன் மோகம் வேற இருக்கா? உன் மோகம் நல்லா அழகா இருக்குமா? வருவா பாடுறா. எனக்கு கல்யாணம் ஆகல. வணக்கம். ஆமா. கல்யாணம் ஆகலாம் கொஞ்சம் தைனா கோயில போ உட்காரு. நிறைய பேர் வருவாங்க, உன் மேல வச்சு ஏத்துவாங்க கல்புறத. கல்யாணம் ஆகலையா? அம்மா அசிங்கமாவடா இருக்கு. மூஞ்ச பாரு. போய் பகல்ல பாத்துறாங்கடா. எதுக்கு பகல்ல பாத்துனா பண்டி படுத்து கிடந்து பொசிக்கிட்ட போறாங்கடா. நான் என்ன பள்ளிக்குட்டி மாதிரியாடா இருக்கேன்? ஏண்டா செம்பட வேலா? நான் என்ன பள்ளிக்குட்டி மாதிரியா இருக்கேன்? யாரு நீ குப்பத்துல உனக்கு என்ன வேலை? இந்த குப்பத்துல நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இப்போ நான் யமுனா நதிக்கு தெரியுமாடா? ஆமா. யமுனா நதியில ஓட்டுற வாழ்றா எனக்கு. யமுனா நதியா? ஆமா, யமுனா நதியா. யமுனா நதி. யமுனா நதி. யமுனா நதியில ஓட்டுற வாழ்றா. நான் கூட கூடி எனக்கு போ பேசி வருது. நான் உன்னை நான் காசுல வாங்க மாட்டேன்டா. ஏன் வாங்க மாட்டேன்? ஆமா. நான் எத்தனை பேர் வந்தாலும் கேட்டா அத்தனை பேர் ஒண்ணு இக்கரையில அக்கறை விடுவோம். இக்கரை விட்டு அக்கறை விடுவா. அக்கறையில இக்கரை விடுவோம். அக்கால கூப்பிடுறான். உங்க அக்கால கூப்பிடாதீங்க, என் அக்காவை கூப்பிடு. ஆனா ஒன்றா ஆனா காசு வாங்க மாட்டேன். ஏன்டா அம்மா நல்ல நம்ம உனக்கு ஏன் காசு வாங்க மாட்டேன்? காரணம் என்ன? எங்க நாட்டு ராஜா உத்தரவுனாது
உங்க நாட்டு ராஜா யாரு? ஆமா யாரு உங்க ராஜா? ஆமா எனக்கு கேக்குதா கேக்குதா அவரு கொண்டாந்து எங்கிட்ட அது எத்தனை பேர் வரணும் கண் கோச்சு கொண்டாடுறாங்க. என்ன தொடச்சுப்பீங்க? கண் கோச்சு கொண்டாடுறாங்க. கணக்குடாதே கணக்கு கணக்கு கண் கோச்சு போய் சொல்லணும்னா கணக்கு எழுதி வச்சுப்பா. ஆமா அவர் எல்லாத்தையும் சேர்த்து அவர் கொடுப்பாரு காட்சி மொத்தமா அவரே கொடுப்பாரு. ஏன்னா ஏழை மக்களுக்காக நீ ஃப்ரீயா ஓட்டுவ. அவரு உனக்கு சம்பளம் தருவாரு. இப்படி சொல்லண்டா. கொஞ்சம் தாவா இப்ப நீ தலைவரா? நான் என் ஊருக்கு தலைவரா? என் ஊருக்கு நான் தலைவர் இருந்தாலும் என் மகனுக்கு தெரியுமாடா? என் மகன் பேர் தெரியுமா உனக்கு? உன் மகன் பேரா? என்ன உன் மகன்? மகன் பேரு மச்சா காந்திரா. ஏய் மச்சா காந்தி இல்லடா, மச்சக்காந்தி. மச்சா காந்திரா. எந்த காந்தியா? ஒரு காந்தி. ஆமா ஆனா என் பொண்ணு பேரு மச்சா காந்தி. மச்சக்காந்தி. ஆமா என்ன வயசுங்க? ஆமா என்ன வயசு? அதுமா இப்போ இன்னும் வந்து ஒரு ஆளோட வந்து கல்யாணம் கொடுக்கணும் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்லடா. அப்புறம் சின்ன பிள்ளைடா. சின்ன பிள்ளையா வருங்க? சின்ன பிள்ளைடா. பாபா உங்களுக்கு சின்னதா இருக்காண்டா. சின்னதா இருக்கு பாபா சின்ன வயசா இருக்கா? ஒரு 16 வயசு வருமா? 16 வயசுலாம் கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கு. 8 வயசு 7 வயசு 10 வயசு கூட சின்ன வயசு இருக்கும் இருக்கும். அது நான் இன்னும் விவரம் தெரியாதுடா. விவரம் தெரியாது பிள்ளையா? சரி சரி. ஆனா இல்ல ஜென்த்ராயே என் மவளை கூப்பிடணும். உன் மோகல? ஆமா சரி. என் மவளை கூப்பிட்டு என்னமா நீ அது உனக்கு விளையாட்டு தெரிஞ்சு அது பிறகு நான் எப்பவும் போற மாதிரி. உன் மோகல போலீஸா இருக்க? உன் மோகல கூப்பிடணும். ஆமா அதனால ஏன் நம்ம என் மோகா இருக்குண்டா மச்சா காந்தி. மச்சா காந்தி நான் கூப்பிட்டேன்னு. நீ கூப்பிட்டேன்னு? ஆமா அது சீக்கிரமா வர சொல்லிட்டா. ஆனா இருந்தாலும் கவனத்தை தேவசபை. தேவசபை. ஆமா ஆனா இருந்தமும் சரிதான். இந்த ஊர் இருக்கிற விலங்கல் பட்டு நண்டகரிலேயே அது வாழ்த்து வரக்கூடிய சக்தி ஒன்று சமயம் அளவு நான் செய்ய முடியாது. ஆமா இப்பொழுது இந்த நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தும் ஐவர் ராஜாக்களாக பிறந்து அப்போது ஓர் ஈஸ்வரி பஞ்ச ஈஸ்வரியாக உருவத்தை மாற்றி ஓர் உடலாக இருக்கும் காலத்திலேயே அப்போது யாகத்திலே பிறந்த யாகஜேனி என்று சொல்லக்கூடிய அம்மாள் பாஞ்சாலி அம்மாளை பாவத்திற்கும் சபையில சூழ்நிலை சபையோர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் வருங்கால வாலிபர்கள் எதிர்கால இளைஞர்கள் மட்டுமல்ல நாடக நண்பர்கள் எனக்கு நாடகாசனம் செய்த மறைந்த மாபேத செம்மநல்ல மத்மநாப நாடகாவுடைய பாவத்திற்கும் அது மட்டும் அல்லாது இப்பொழுது இந்த குலஞ்சி குமர நாடக சபாவிற்கு உரிமையாளர் இருக்க முடியாத வேகா கொள்ளை ராஜகுரு நாடகாசான் தம்பி எனக்கு தம்பியா இருக்க முடியாத ராஜகுரு நாடகாசுடைய பாவத்திற்கும் இதோ தேவராம்பட்டினம் ராஜகோபால இடத்திலேயே பெருங்கடல் இடத்திலேயே பாடம் முகந்த இதோ முதல் மாநாட்டில் திகழ்ந்த தந்தைக்கு தந்தையா இருக்க முடியாது சின்னத்திரை நாடகாசனுடைய பாத்திருக்கும் மற்றுமுள்ள நாடக ஆசனங்களுக்கும் உனக்கும் நாயனும் நடையே வணக்கம். ஆமா சிறந்த வணக்கம். என்னடா ஏண்டா ஆமாடா யாமவா இருக்குண்டா ஆமா சாகா ஓமோவல நான் போய் ஆகுட்டனே குண்டாடா அப்படியே இட்டுட்டு வரேன். அதாவது ராசபதி தன் மகளாய் இருக்க முடியாத மச்சகாந்தி அழைக்க மச்சகாந்தி வருவிதம் காண்க